ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ரிஷ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு வெப்சைட் டெவலப்பர் ஆக போகிறேன், இல்லை ஒரு வெப்சைட் டிசைனர் ஆக போகிறேன் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HTML ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம், அப்புறம் CSS, அப்புறம் JavaScript. ஆக்சுவலாக ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் டிசைனர் ஆறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார் மேக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கார் என்னென்ன வேணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு HTML. அதுதான் ஒரு HTML. இப்போ அந்த காருக்கு வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லையா, என்ன பெயிண்ட் போடணும், என்ன டிசைன் பண்ணணும், இந்த காரோட எலிகன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஒரு அப்பியரன்ஸ் காமிக்கிறோம் இல்லையா. ஸோ எனக்கு இப்படிலாம் வேணும், டிசைன்ஸ் வேணும், அது வந்து ஒரு CSS. இந்த கார் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அது வித் என்ஜின்ல அப்படின்னு சொல்றது வந்து JavaScript. இதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வந்து இந்த வெப்சைட் நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இது ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணையில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிள் வந்து வெப் டிசைனராகவோ ஒரு வெப்சைட் டெவலப்பராகவோ நீங்கள் உங்களால் இருக்க முடியும். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட். ஸோ ரெஸ்டாரண்ட் வெப்சைட்னா என்னது? ஸோ மேலே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஷாப்போ இல்லை அவங்க கம்பெனி பேரோ அவங்களோட ரெஸ்டாரண்ட் நேரமோ கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றின ஒரு லோகோ, ஏதாவது ஒரு சம்திங், ஆர்டர் யுவர் ஃபேவரேட் ஃபுட் ஆன்லைனில் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணிக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணால் ப்ரைஸஸ் காமிக்கும், இதை கிளிக் பண்ணால் அவங்களோட ஸ்பெஷல்ஸ் என்னென்ன அப்படின்றது சொல்லும். இப்போ கீழே வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க, ஃபியூச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சின்னதாக ஒரு வெப்சைட். இப்போ இந்த முடிச்சையில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டிசைன் இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா, இப்போ ஆன்லைன் ஃபுட் ஷாப்பு இந்த மாதிரி இந்த இது எல்லாமே வந்து HTMLs. இந்த ஸ்டைல் போடுறோம் இல்லையா, அது சேவ் ஃபுட், இந்த சைஸு பெருசாக இருக்கணும், இந்த ஃபாண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரணும், அந்த மாதிரி எல்லாமே என்னதுன்னா ஒரு CSS. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு போடுறது எல்லாமே. பட் இதுக்குள்ள இல்லை இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணி பண்ணுறது எல்லாமே JavaScript. பட் இப்போதைக்கு நம்ம பண்ணுறது வந்து HTML, CSS, JavaScript வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HTML. இப்போ இப்படி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் டிசைனராகவோ வெப்சைட் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது HTML அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம HTML டியூட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பேஜ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது வீடியோஸ் எல்லாமே போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். HTMLனா என்ன அப்படின்னா, இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், இதோட ஷார்ட் ஃபார்மேட் தான் HTML. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு வெப் பேஜோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு வெப் டெவலப்பராக இருந்தாலும் நீங்கள் பேசிக்கலாக ஒரு HTML தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹெட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம், 6 ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்துருவோம். டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது வேற என்னெல்லாம் இருக்குன்னா, இப்போ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா, ஸ்ட்ராங்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து போல்டாக காமிக்கும். EM அப்படின்னா கொஞ்சம் இட்டாலிக் ஃபார்மேட்டில் காமிக்கும். ஸ்ட்ராங் அண்ட் இட்டாலிக். இட்டாலிக்ஸ் இந்த மாதிரி காமிக்கும். இது ஒரு டைப். இப்போ நான் இன்னொன்று வந்து என்னன்னா P அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா நான் டைப் பண்ணுறது வந்து ஒரு பேராகிராஃபாக டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் இப்போ இந்த மாதிரி எடுத்துப்போம், எவ்ரிஸ் இதை வந்து பேராகிராஃபாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் Pன்னு கொடுத்தாலே இட்ஸ் அ பேராகிராஃப். இப்போ அடுத்து வந்து என்னன்னா, இப்போ அப்ரிவேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்ரிவேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ டைட்டில் ஈக்குவல் டு இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் கொடுத்துட்டு HTML அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இருக்கா ஸ்ட்ராங் அண்ட் இட்டாலிக்ஸ்னா கொஞ்சம் ஸ்லைஸாக வருது. இது பேராகிராஃபு. இப்போ இது அப்ரிவேஷன். இப்போ நான் இடத்துல நான் சூஸ் பண்ணேன்னா இங்கே போனோம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இது அப்ரிவேஷன். ஸோ இப்போ எல்லாமே என்னன்னா இது எல்லாமே டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்டது தான். நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது இது எல்லாமே.
இப்போ இதில் வந்து வேற ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ இதுக்குள்ள நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வேற இடத்துல இருந்து எதுவும் இப்போ ஒரு சைட்லாம் பார்த்துருப்பீங்க கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணால் அந்த அட்ரஸ்க்கு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே அட்ரஸ் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் அவென்யூ சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா போனோம். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வரணும்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்படி கொடுத்தாதான் நெக்ஸ்ட் லைனுக்கு அது டிஸ்பிளே ஆகும். இந்த இருக்கா அட்ரஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி அட்ரஸஸ் எல்லாமே என்ன பண்ணோம்னா அட்ரஸ் கீழே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்னன்னா டெக்ஸ்ட் சம்பந்தமா யூஸ் பண்றது, ஹெட்டிங் கொடுக்கறது, அப்புறம் ஸ்ட்ராங் அண்ட் எம்போசிஷன் இது பண்றது, அதுக்கப்புறம் வந்து அப்ரிவேஷன் கொடுக்கறது, இல்லை அப்படின்னா ஒரு பேராகிராஃபை டைப் பண்றது. ஸோ இப்போ வந்து ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்றது, இது எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்டா. இப்போ டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணல ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஹோம் பேஜ்ல இருந்து நம்ம அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்றோம். நம்ம ஒரு சைட்ல ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இப்போ ப்ரைசஸ் வந்து ஒரு டேப் இது பண்ணும். அதுக்கு யூஸ் பண்றது ஆங்கர். இது நம்ம யூஸ் பண்ணோம்னா என்னன்னா இப்போ ஹச் ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பேஜ் நம்பர் வந்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ நம்ம இப்போ அதுக்கு ஆஷன் கொடுத்துக்குவோம். ஆஷன் கொடுத்துட்டு கிளிக் ஆன் செகண்ட் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா செகண்ட் பேஜுக்கு போகும். இப்போ அந்த பேஜ்ல வந்து நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கிளிக் ஆன் செகண்ட் பேஜ்னு சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி அண்டர் இருக்கு. இப்போ நம்ம அது எப்படி பண்றது அப்படின்னா அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புதுசா நான் இப்போ அன்டைட்டில் 1 இருக்கு இல்லையா, அங்க நான் வந்து நியூவா கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோம். ஃபைல் நியூ டெக்ஸ்ட் ஃபைல். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா HTML ஸ்லாஷ் இப்போ இந்த மாதிரி வரல இல்லையா, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் லாங்குவேஜ்னு போட்டு நான் HTML சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ HTML ஸ்லாஷ் HTML இப்போ H1 செகண்ட் பேஜ் ஸ்லாஷ் H1. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அதை சேவ் பண்ணோம்னா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட்னு சொல்லிட்டு சேவ் பண்றோம். second.html. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றோம்னா இதை கிளிக் பண்ணா நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். d:/ அதோட செகண்ட் பேஜோட HTML டியூட்டோரியல் HTML ஸ்லாஷ் second.html. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்துல சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் HTML ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இருக்கு, இதை கிளிக் பண்ண செகண்ட் பேஜ் போகுது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடும், செகண்ட் பேஜ். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆங்கர். ஆங்கர்னா என்னன்னா ஹச் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா என்னன்னா ஒரு எந்த டெஸ்டினேஷன் நம்ம கொடுக்கணுமோ அந்த டெஸ்டினேஷனை கொடுத்துட்டு நம்ம அதை டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த டைப் பண்ண இடத்துக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் போய் விழுந்துரும். இதுக்கு பேர் தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மெயினான யூசேஜ் HTML. ஏன்னா எப்பயுமே HTML வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு இப்போ ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம், மெனுன்னு வச்சிருப்போம். அப்போ மெனு கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் ஆகிறது வந்து எப்பயுமே ஆங்கர் அப்படிங்கறத மெயினா யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம மெயினா பார்க்க போறது டெக்ஸ்ட் என்டர் பண்ணியாச்சு, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட பேஜ்ல வந்து நிறைய வந்து போட்டோஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ இப்போ நம்ம போட்டோஸ் எப்படி பண்றது அப்படின்னு போட்டோம்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, IMG இமேஜ். இமேஜ்ல வந்து 2 அட்ரிபியூட்ஸ் உண்டு நமக்கு. SRC அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த இமேஜ் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ HTML டியூட்டோரியல்ல j1.jpgன்னு ஒரு இமேஜ் இருக்கு, நம்ம அதுதான் கொண்டு போக போறோம். ஸ்லாஷ் HTML டியூட்டோரியல்ன்ற ஃபோல்டர்ல j1.jpg இதான் நம்மளோட இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம்.
ஸோ இமேஜ்னா என்னன்னா, இப்போ இமேஜ் வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இமேஜோட இந்த இருக்கா, இந்த இமேஜ் வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணி பண்றது தான் ஒரு இமேஜ் வந்து நம்ம எந்த இமேஜ் வேணாலும் எங்க வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டத்துல வந்து வேணும் அப்படின்னா நம்ம வேணுங்கிற இமேஜ் எடுத்து நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் இமேஜ் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னு சொன்னா HTMLன்றது HTML அப்படின்றது ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் மெயினா நம்ம வந்து எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு கண்டினியூஸ் ஒரு கோடிங்கா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஹெட்டர்லாம் ஒரு செப்பரேட் பண்ணி ஹெட்டர் அப்படின்ற கண்டிஷனுக்குள்ள கொடுத்துக்கணும். இப்போ நீங்க பாடின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் நம்ம பாடி. அப்ப இதெல்லாம் பாடியில வரும், இதெல்லாம் வந்து இன்சைட் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் /பாடி. அப்புறம் வந்து ஃபுட்டர்னு ஒன்று இருக்கு. இப்போ இது வந்து கீழே ஃபுட்டர்ல வரும் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது தான் வந்து மெயின் திங். வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கோடிங் நம்ம நல்ல ஒரு ஒரு வெப் டிசைனர் அப்படின்னா என்னன்னா நம்ம பண்றது எல்லாமே ஒரு ப்ராப்பரா பண்ணாதான் அப்ப நம்ம உங்களுக்கு ஈஸியா வந்து பெரிய பெரிய கோடிங் வரையில ஈஸியா செக் பண்ண முடியும். ஸோ ஹெட்டர் கீழே ஹெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி. ஸோ இப்போ மெயினா என்ன பண்ணோம்னா ஆங்கர்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து இமேஜ்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு போட்டோஸும் நம்ம வந்து இந்த இடத்துல இமேஜ் வழியா SRC வழியா நம்ம அந்த டெஸ்டினேஷன் அந்த எந்த பாத்துல இருக்கோ அந்த பாத்தை மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இமேஜோட சைஸை வந்து நான் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வேணுங்கிற சைஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய இமேஜ் எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஒரு சைடில் வந்து இந்த இடத்துல எனக்கு வேணும், சிம்பிளா வேணும், இல்லை எனக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளதான் என்னன்னா width is equal to 100, நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். height is equal to 100. இதுல வந்து alt அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம அந்த இமேஜ் பத்தின டீடைல்ஸை எனக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இமேஜோட சைஸ் குறைஞ்சிச்சு 100. இப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா 200. ஸோ எனக்கு இமேஜோட சைஸ். ஸோ இப்போ நான் எப்பயுமே என்ன பண்ணேன்னா எனக்கு இமேஜோட சைஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இமேஜோட சைஸ் மென்ஷன் பண்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம்னா வித்னா எவ்வளவு, ஹைட்னா இது வந்து இதோட பிக்சல் மென்ஷன் பண்றது, சைஸ் ஆஃப் த பிக்சல். இதை மென்ஷன் பண்ணோம்னா நம்ம இமேஜோட சைஸ் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விடும். நம்ம இப்போ டெக்ஸ்ட் இமேஜ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்னும் HTML அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்றது. யூசர் வந்து இன்புட் என்டர் பண்ணுவாங்க, நம்ம அது தகுந்த மாதிரி கோடிங் எழுதுவோம், அது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. பட் டிசைன் பண்றது HTML தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். இப்ப இந்த ஃபார்ம்ல வந்து இப்ப நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி நம்ம டைப் ஆஃப் கொரி, நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எழுதுறோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் எ லேபிள். இதுக்கு பேர் வந்து ஒரு லேபிள். இந்த லேபிள் இது வந்து லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிருப்போம் இதுக்கு எல்லாமே. பட் இந்த மாதிரி இப்போ என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேக்குது இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா இது வந்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு நேம், இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிம்பாங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு நேமோ ஒரு ஏதாவது ஒன்று நீங்க வந்து இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், லெட்டர் நம்பர் எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ இதுல வந்து என்னன்னா HTML ஒரு இது இருக்குது. நீங்க மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கன்சிடர் பண்றீங்கன்னா அதுவாவே என்ன பண்ணும்னா ஒரு வேலிடேட்டட் மெயிலா @ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம போட்டோம்னா செக் பண்ணும். அதுதான் வந்து இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபோன் நம்பர் இருக்கா நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அதுதான் இது வந்து ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இதெல்லாம் வந்து இன்புட் டைப். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ரேடியோ பட்டன், இதுக்கு பேர் வந்து ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு பேரு ரேடியோ பட்டன். இப்ப இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லிஸ்ட் வச்சு அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேரு ஆப்ஷன்ஸ் ஆர் செலக்ட் லிஸ்ட் பாக்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல இன்னொன்னு உண்டு, செக் பாக்ஸ் இருக்கும். சப்போஸ் இப்ப வந்து ஒரு 4-5 இருக்கு மெனு இருக்குது, நீங்க அதை டிக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷன் பட்டன் இதுக்கு பேர் ரேடியோ பட்டன் இல்ல ஆப்ஷன் பட்டன் சொல்லுவோம். இது மோஸ்ட்லி வந்து எப்படின்னா ஒன்னு சூஸ் ஆனா இன்னொன்னு சூஸ் ஆகாது. இதுதான் இதோட மெத்தட்.
இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு நிறைய டெக்ஸ்ட், இது வந்து ஒரு லைன் தான் டைப் பண்ணணும். நம்ம எவ்வளவு டைப் பண்ணாலும் ஒரு சிங்கிள் லைனா தான் வரும். இப்போ இந்த இது என்ன அப்படின்னா, ஒரு மல்டிபிள் லைன் நீங்க டைப் பண்ணிக்கலாம். என்டர் தட்டி ஒரு மல்டிபிள் லைன் டைப் பண்ணிக்கலாம். இதான் இது வந்து ரிச் ஏரியா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா பட்டன். இப்போ இந்த பட்டன்ல கூட நிறைய டைப் இருக்கு. சப்மிட்டான்னு சொல்லலாம், ரீசெட்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சப்மிட்னா என்ன, ரீசெட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் ஒரு டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா லேபிள். இதுக்கு பேர் வந்து லேபிள். இப்போ நம்ம லேபிள் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம second.html போயிட்டு நம்ம வந்து லேபிளை வந்து என்டர் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லேபிள் வந்து என்ன பண்றோம்னா, என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்க நேம் என்டர் பண்ணுங்க. இப்போ நான் இது என்ன பண்றேன்னா second.html போய் நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் ஆன் செகண்ட் பேஜ் போனோம்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குது. ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்கிற கோடிங், ஃபர்ஸ்ட் கோடிங், என்டர் யுவர் நேம். ஸோ இப்போ லேபிள் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணி, இப்போ வந்து நம்ம லேபிள் என்டர் யுவர் ஏஜ். இப்போ வந்து என்டர் யுவர் மெயில் ஐடி, என்டர் யுவர் மெயில் ஐடி. அடுத்து லேபிள் வந்து ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜெண்டர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அது நம்ம சூஸ் பண்ணணும். ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கும். இதெல்லாம் நம்ம லேபிள். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இதா இருக்கா? இப்போ ஒரு நூல் இருக்குன்னு நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம பிரேக் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு பிரேக். நேம் வந்து பிரேக் பண்றோம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இப்போ என்டர் யுவர் நேம், ஏஜ், மெயில் ஐடி எல்லாமே கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம லேபிள் என்டர் பண்ணியாச்சு. கீழே பண்ணாலும் பண்ணலாம், இல்லை சைடில் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். நேம் இல்லை, இப்போ நம்ம நேம்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறோம். நேம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா இன்புட். இன்புட்னா என்னன்னா நம்ம கிட்ட வாங்கும். டைப்ஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். இப்போ இங்க பார்த்தோம்னா நேம் டெக்ஸ்ட் தான் இருக்கா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க பார்க்கல, உங்களுக்கு ஒண்ணு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதுல கொடுப்பாங்க, அங்கனுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அட்ரிபியூட்ஸ்ல இன்புட்ல பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது என்னாவும் அந்த அட்ரிபியூட்ல வருதா. இப்போ நீங்க டைப் பண்ண போயிடும், இல்லைன்னா அது நிற்கும். என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். அதுதான் அதோட நேம். என்டர் யுவர் நேம் அப்படின்றது அதோட பிளேஸ் ஹோல்டர். இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது, இப்போ இன்புட்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, உங்க மெயில்லாம் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ அதுதான் இதுல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ அது என்ன அப்படின்னா, இன்புட் போடையில இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, நம்ம வந்து நம்ம என்ட்ரு பண்றது வெளியே யாருக்குமே தெரியும். யூசர் இன்டராக்ட் பண்ணல, பக்கத்துல யாரும் நம்ம பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. என்டர் யுவர் பாஸ்வேர்டு, இதான் அது. ஸோ இது ஒரு மெயினான யூசேஜ். இப்போ வந்து இது எல்லாமே என்னன்னா ஒரு ஃபார்முக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்வேர்டு இப்போ என்ட்ரு பண்ணுறோம் இல்லையா, இப்போ எதுவுமே தெரில இல்லை, இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணுறது எதுவுமே வந்து பக்கத்தில் யாருக்குமே தெரியும். இப்போ யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து இது ஒரு மெயினான பர்பஸ். இப்போ மெயில் ஐடி பண்ணுறீங்க, பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு யூசேஜாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ். இப்போ ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம் டைப்ஸ் ஈக்குவல் டு நம்பர். இப்போ இந்த நம்பர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல வந்து நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போ மினிமம் வந்து இப்போ ஒரு 18 ஏஜ்லேருந்து தான் சூஸ் பண்ணணும், 18. அண்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 65 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலிஜிபிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறது வந்து ஒரு வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். நம்ம இதுதான் வந்து நம்பர் டைப் வந்து நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து டெக்ஸ்ட்னு ஒன்று பார்த்தோம், டைப் பாஸ்வேர்ட்னு ஒன்று பார்த்தோம், செகண்ட் டைப் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா ஏஜ் வந்து நம்பர் வரும். இப்போ இந்த இடத்துல வந்தது வருதா, இப்போ நம்பர்ஸ் வருது. இப்போ இந்த இடத்துல நான் 15 போட்டால் என்ன ஆகும்னா நான் இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணையில வந்து இந்த ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்ணும் கிளையன்ட் சைடில் வந்துட்டு. பட் நம்ம எனிவே இது என்ன பண்ணாலுமே நம்ம சர்வர் சைடில் வந்து ஒரு செக் பண்ணி தான் சேவ் பண்ணணும். பட் ஆனால் இது வந்து சிஸ்டம் சைடில் வந்து வெப்பேஜ்னாலே வந்து 2 கான்செப்ட் உண்டு, சர்வர் அண்ட் கிளையன்ட் சொல்லிட்டு. இது வந்து கிளையன்ட் சைட் சப்மிட் பண்ணையிலேயே ஒரு செக் பண்ணும். பட் எனிவே என்ன செக் பண்ணாலும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சர்வர் சைட் பண்ணும் போது ஒரு ப்ரீ செக்கிங் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கலாம், பட் சப்மிட் பண்ணையில அதை செக் பண்ணி எரர் காமிக்கும். பட் ஆனால் இது ஆரோ மார்க்கில் பண்ணோம்னா 18 தான் வருது, கீழே வராது. ஸோ இது வந்து ஒரு டைப் நம்பர். ஸோ இப்போ நம்பர்னு ஒரு டைப் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்த்த மாதிரி மெயில் ஐடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ மெயில் ஐடிக்குமே ஒன்று உண்டு. என்டர் யுவர் மெயில் ஐடி இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இப்போ இமெயில்னா என்ன அப்படின்னா நம்ம டைப் பண்ணியிருக்கிறத வந்து மெயில் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம், அட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து டெலிஃபோன். இப்போ டெலிஃபோன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைப் இருக்குது, அதுக்கு பேர் டெலிஃபோன், டிஇஎல். ஸோ இப்போ பிளேஸ் ஹோல்டர் என்ட்ரி டெலிஃபோன் போடுறோம். இப்போ புதுசாக இந்த இடத்துல வந்து என்னென்னா பேட்டர்ன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பேட்டர்ன்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டெலிஃபோன் வந்து பண்ணுறது வந்து 0 to 9 நம்பராக தான் இருக்கணும், பட் மொத்தம் 10 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். 10 டிஜிட்னா கண்ட்ரி கோடோட என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதுதான் வந்து பேட்டர்ன். பட் இது எல்லாமே எப்போ செக் பண்ணும் அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணையில மட்டும்தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ இது மேக்ஸ் லென்த் அப்படின்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை லென்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லலாம். இப்போ நேமே எடுத்துட்டீங்கன்னா இப்போ மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு இப்போ 60 தான் இருக்கணும், 60 தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கேரக்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸ் லென்த்து அந்த மாதிரி டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் லென்த் வந்து சொல்லுவாங்க. இப்போ கேரக்டர் வந்து மினிமம் ஒரு 6 கேரக்டர் இருக்கணும், அது குறைஞ்சி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், பட் மினிமம் 6 லென்த் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பார்த்தாச்சு, நம்பரு, இமெயிலு. அடுத்து வந்து என்னன்னா நான் வெப்சைட் அட்ரஸ் சொன்னேன் இல்லையா, அப்போ அதுக்கு என்ன போடுறேன்னா யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, அது ஒரு டைப். இப்போ பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு யூஆர்எல் அட்ரஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்புட்டோட அட்ரிபியூட்ஸ். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணோம்னா தெரியும் ஏஜ் வருதா. இப்போ பாஸ்வேர்டு பார்த்தோம்னா மினிமம் லென்த் இப்போ நம்ம டேப் தட்டி சப்மிட் பண்ணல அதை செக் பண்ணுவாங்க. இப்போ நேம் வந்து ஒரு 60 கேரக்டர், ஏஜ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதுதான் இதோடது. வெப்சைட் அட்ரஸ் வந்து வெப்சைட் அட்ரஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு ஃபார்மோட இது. ஸோ இப்போ இது எல்லாமே ஃபார்ம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக வந்து இதில் இதை வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஐடி நேம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணல என்ன பண்ணலாம்னா அதை யூஸ் பண்ணி அந்த ஐடிக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டிசைன் எதுவும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த இது யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஐடி நேம் உண்டு. இப்போ அந்த லேபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்குனாலுமே நம்ம ஒரு ஐடி நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இன்புட் டைப்புன்னா டெக்ஸ்ட் ஐடிஸ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன நேம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்புட் வந்து இப்போது இது வந்து ஒரு நேம் என்ஏ, இதோட ஐடி நேம் வந்து நான் மென்ஷன், இது வந்து ஒரு என்ஏ நேம் வந்து இதில் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ பாஸ்வேர்டு இதுக்கு வந்து ஐடி நேம் என்ன,
id is equal to names equal to என்ன கொடுத்துக்கலாம் இதுக்கு இப்போ பாஸ்வேர்ட் pwd இதோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் இது வந்து ஒரு ஃபார்முக்குள்ள இந்த ஃபார்முக்கு ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம சிஎஸ்எஸ் போகையில் என்ன பண்ணுவோம்னா இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபார்ம் வந்து எஃப்ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னா இதில் வந்து மெயினானது வந்து டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிஐவி. டிஐவினா என்னன்னா நம்மளோட பார்ட்டை வந்து சின்ன சின்ன டிவிஷனாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஒரு HTML பெருசாக எழுதுறீங்கன்னா இப்போ 2 ஃபார்ம் வருதுன்னா இது ஒரு டிவிஷன் இது ஒரு டிவிஷன். எனக்கு வந்து நமக்கு 2 ஃபார்மில் வேற வேற டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு டிசைன் வரணும், ஒரு ரெக்டாங்கிள் வரணும், கீழே வந்து ஒரு ஷேப் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றுக்கும் டிவிஷன் வச்சு நான் அதை செப்பரேட் பண்ணி இந்த டிவிஷனுக்கு ஒரு ஐடி வச்சு மென்ஷன் பண்ணிட்டு இப்போ div1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு சிஎஸ்எஸ்ல போவேல div1க்கு என்னென்ன டிசைன்லாம் எனக்கு வேணும், div2க்கு என்னென்ன டிவிஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட வேலை. இப்போ டிவிஷன் இது எல்லாமே ஒரு டிவிஷனுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ யூஆர்எல் அட்ரஸ் கேட்குது, ஃபோன் நம்பர் கேட்குது, நேம் கேட்குது, எல்லாமே கேட்குது. இப்போ இது எல்லாமே டெக்ஸ்ட் உள்ளது எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா லேபிளில் இப்போ சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டேட் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா நீங்கள், என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த். உங்களோட பர்த் டேட் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்கன்னா இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு டேட். இதில் வந்து 2 இருக்குது, டேட் டைம் இருக்குது, டேட் டைம் லோக்கல். நம்ம வந்து நார்மலாக டேட் மட்டும் சூஸ் பண்ணிக்குவோம். டேட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வரையில நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா எந்த டேட்டு இப்போ இயர்னா இயர் சூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இப்போ டிசம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஜெண்டருக்கு வந்துட்டோம். ஜெண்டரில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ரேடியோ டைப் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு ரேடியோ. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே மேல் input types equal to radio. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரேடியோ 2 கொடுத்துருக்கோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஃபீமேல் மேல். ரேடியோ வந்து பிராக்கெட் கொடுக்கணும். இப்போ ஃபீமேல் மேல் வருது. இப்போ எனக்கு என்னன்னா 2மே சூஸ் ஆகுது. பட் ஆப்ஷன் பட்டன் வந்து 2மே சூஸ் ஆகக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நேம் கொடுக்கணும். எப்பயுமே நேம் கொடுத்து மென்ஷன் பண்ணணும். இப்போ நேம் கொடுத்தோம் அப்படின்னா 2 நேமும் ஒரே நேமாக இருந்துச்சுன்னா இப்போ இது 2 ஒரே ஒரு ஆப்ஷன் டைப் ஒரு பர்டிகுலர் இது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு மேல் சூஸ் பண்ணால் மாற்றி சூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே நேம் கொடுக்கணும். பட் இந்த மாதிரி நேம் கொடுத்தாதான் இது 2மே ஒரு ரிலேட்டடா ஒரு ரேடியோ பட்டனோடது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், லேபிள் பாக்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எப்படி பார்க்கறது, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டைப் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இன்புட்ல வந்து டைப்ல வந்து பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு இப்போ சப்மிட் கொடுக்கணும்னா சப்மிட் கொடுத்துக்கலாம் டேரக்டா, இல்லை இன்புட்டை ரீசெட் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் டைப் இப்போ நம்ம ப்ரைஸஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஏதாவது கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு ஒர்க் ஆகணும் அப்படின்னா பட்டன் சொல்லி போட்டு இதுக்கு வந்து வேல்யூ சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா வேல்யூஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்படி மென்ஷன் பண்ணால் என்ன ஆகும்னா அதை கிளிக் பண்ணால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கோடிங் எழுதணும். இதுதான் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணால் என்ன பண்ணணும், ரீசெட். இப்போ ரீசெட் வந்து என்ன பண்ணணும், இப்போ டைப் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும். இப்போ ஏதாவது நம்ம ஏஜ் என்டர் பண்ணியாச்சு, இப்போ ரீசெட் அப்படின்னா ரீசெட் ஆகிடும். சப்மிட் பண்ணது அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ ப்ரைஸ்
அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு வந்து இந்த இந்த பட்டனோட ஸ்டைல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வரணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ். பட் ஜென்ரலாக பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணியாச்சு. பட் இதை இன்னும் இது வந்து ஜஸ்ட் ஃபார்மேட்டடாக இருக்குது. இதை நான் இன்னும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அப்போ தான் நான் அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுறேன் சிஎஸ்எஸ் கான்செப்ட். ஸோ இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணுறது நார்மல் HTML பேஜஸ். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இப்போ அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அட்ரஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. டெக்ஸ்ட் ஏரியா இப்போ ரோஸ் ஈக்குவல் டு இப்போ 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். டெக்ஸ்ட் ஏரியா வந்து அது இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் டெக்ஸ்ட் ஏரியா. இப்போ அட்ரஸ் வந்து இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எத்தனை ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கதை டைப் ஆகும். இதுதான் அந்த இப்போ அட்ரஸோடது அட்ரஸ். இப்போ பிரேக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே நம்ம அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது வந்து மல்டி லைன் அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் என்ன, டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஒரு செக் பாக்ஸ் வச்சுப்போம் நம்ம. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுக்குறோம், இன்புட் டைப். இப்போ வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு செக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து என்னன்னா 3 பாக்ஸ் நம்ம கொடுத்துறோம். செகண்ட் தேர்ட் செக் பாக்ஸ், இது எல்லாமே ஒரே செக் பாக்ஸ். இப்போ இதை நம்ம சேவ் பண்றோம். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். இப்போ செக் பாக்ஸ் இருக்கு, டிக் பண்ணிக்கலாம், எடுத்துன்னா எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்றத பேக்எண்டில் கோடிங் ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதணும். பட் டிசைனிங் இதுதான். செக் பாக்ஸ் வந்து எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன இடத்துல யூஸ் பண்ண போறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது இப்போ இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த மாதிரி ஹோம், அபவுட், மெனு, கான்டாக்டர்ஸ். இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஒரு மெனுவா வந்து கன்சிடர் பண்ணலாம். மெனுவா கன்சிடர் பண்ணோம்னா என்னன்னா ஹோம், அபவுட், மெனு, கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இப்போ மெயின்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் வந்து லிஸ்ட். லிஸ்ட் வந்து ஹோம், இப்போ வந்து அபவுட், மெனு, இப்போ நெக்ஸ்ட் வந்து கான்டாக்டர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னா இதுல 2-3 வெரைட்டிஸ் உண்டு. இது வந்து அன்ஆர்டர் லிஸ்டும் இருக்கலாம், ஆர்டர் லிஸ்டும் இருக்கலாம். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது யூஎல் கீழே வரும். யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ இது அன்ஆர்டர் லிஸ்ட்னு போடல எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த செகண்ட் டாட் HTML வந்து இதை வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இது வந்து இந்த மாதிரி வருது. இப்போ இது நான் ஆர்டர் லிஸ்டா கன்சிடர் பண்ணேன்னா அதோட அர்த்தம் என்ன? OL அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். இப்போ நம்பர்ஸ் வச்சு வந்துச்சுன்னா இது ஆர்டர் லிஸ்ட். நம்பர் இல்லாம பாயிண்ட் மெனு புல்லட் சிம்பிள் வச்சு வந்ததுன்னா இது வந்து அன்ஆர்டர் சிம்பிள், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை மெனுவா கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹெட்டர்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஹெட்டர்ல யூஸ் பண்ணல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதாக தான் இருக்கும். இது ஒரு மெனுவா இருக்கலாம், இல்லை இதுவாகாது இருக்கலாம். இதான் அதோட இது. பட் இதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே எதில் யூஸ் பண்ணணும்னா சிஎஸ்எஸ் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இதை நம்ம டிசைன் பண்ணிக்குவோம் இது மெனு அப்படின்ட்டு. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்னா சிம்பிள்ஸ் வரும். இதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இப்போ இந்த கான்டாக்டர்ஸ்ல வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் போகணும்னா h ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஏதாவது ஒரு HTML ஃபைலை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். d:/HTML tutorial / first.html.
இப்போ இந்த ஸ்லாஷ் ஏ என்ன பண்ணானா இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு ரெஃபரன்ஸ் சிம்பிள் வரும். இப்போ இதில் வந்து ரெஃபரன்ஸ் இப்போ இந்த கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கான்டாக்ட் பண்ணல ப்ரீவியஸ் வந்து நம்ம எந்த ரெஃபரன்ஸ் ஃபைலை ரெஃபரன்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ மெயினாக நம்ம இப்போ போக வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இது வந்து லிஸ்ட்ல வந்து 2 டைப் இருக்கும், அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட். எல்ஐ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா லிஸ்ட்ல எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஹெச் ரெஃபரன்ஸ் போட்டோம்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும். இதுதான் வந்து இப்போ மெனு எல்லாமே இப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க. பட் இதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஎஸ்எஸ்ல நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். பட் ஜென்ரலா மெனு போட வேண்டியது இந்த மாதிரி மெத்தட்ல தான் போடணும். இதுதான் நெக்ஸ்ட் டைப். இப்போ மெனுலாம் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ மெனு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது HTML பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு டேபிள்ல வந்துட்டு மார்க்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க நீங்களோட எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. இதுல வந்து தான் நம்ம வந்து போடுவாங்க. இப்போ இதுல வந்து TH அப்படின்னா ஹெட்டர். இப்போ ஹெட்டர்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நேம்னா நேம் போடுவோம், ரோல் நம்பர்னா ரோல் நம்பர் போடுவோம். இப்போ டேபிள் ஹெட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஆர் ரோல் நம்பர். சப்ஜெக்ட் வச்சுக்கோம், சப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னா டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். டிஆர்னா என்னன்னா ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டரா இருக்கு, சப்ஜெக்ட் பண்றோம். இன்னொரு ஹெட்டர் என்ன அப்படின்னா மார்க்ஸ். இப்போ சப்ஜெக்ட் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருக்கிறோம். இப்போ ஒரு டிஆர் முடிச்சுட்டு டிஆர் முடிஞ்சு. இப்போ அடுத்து டிஆர் என்ன பண்றோம், டிஹெச் என்ன ஹெட்டர் முடிஞ்சு. இப்போ வந்து டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டா வந்து என்ன பண்றோம்னா தமிழ் மார்க். இப்போ நம்ம வந்து தமிழ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொரு டேபிள் டேட்டா என்னன்னா மார்க். இப்போ மார்க் 90. ஸோ நெக்ஸ்ட் வரும் டிஆர். இப்போ டிடி இங்கிலீஷ். இப்போ இன்னொரு டிடி இங்கிலீஷ்ல வந்து 100. இப்போ டேபிளோடது முடிஞ்சு, டேபிள் ஹெட்டர் முடிஞ்சு, டிடி. இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்ப்போம் இதோட இது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா சப்ஜெக்ட் மார்க் வந்துருச்சு. இப்போ சப்ஜெக்ட், மார்க்ஸ், டேபிள் இப்போ தான் இருக்கா. நேம் தமிழ் 90 மார்க், இங்கிலீஷ் 100 மார்க். ஸோ இந்த மாதிரி டேபிள் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த டாக் டைப் HTMLனா நமக்கு என்ன அது இதோட வேர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுதான் டாக் டைப் HTML. இதோட வேர்ஷன். இப்போ இன்னொன்று வந்து என்னன்னா இப்போ இந்த ஃபைல் நேம் பேரு second.html. இல்லை இந்த ஃபைல் எதுக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் எழுதணும்னா போட்டு எக்ஸ்கிளமேஷன் போட்டு டேக் திஸ் கமெண்ட். இதுதான் கமெண்ட். இப்போ இந்த மாதிரியும் கமெண்ட் பண்ணா இது எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. சப்போஸ் நான் கமெண்ட் வந்து எதுலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஹச்ஆர்ல இப்போ இந்த டேபிள் பாடி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டேபிள் டேட்டா எனக்கு வேணாம் அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் ஹசான் போட்டுட்டு இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்க கம்ப்ளீட் பண்றோம்னா என்ன ஆகும்னா இந்த லைனே நம்ம வந்து கமெண்ட் பண்ண மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நமக்கு அது தெரியும். ஸோ இப்போ நமக்கு தமிழ் மார்க் மட்டும்தான் வருது, இங்கிலீஷ் மார்க் வரல. ஸோ இந்த லைனையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். இதான் இதோட இது. ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு HTML வருது. இப்போ HTML என்னெல்லாம் பார்க்கலாம்னா மெயினா நம்ம வந்து ஹெட்டர் யூஸ் பண்ணலாம். ஹெட்டர் வந்து ஒரு 6 ஹெட்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஹெட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் HTML சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுல தான் ஹெட்டர் யூஸ் பண்ணோம். H1, H2, H3 6 ஹெட்டர் வரைக்கும் இருக்கலாம். போல்டு பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு டேக்ஸ் வந்து அப்ரிவேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு லிஸ்ட்லயே கூட நம்ம வந்து ஒரு H ரெஃபரன்ஸ் போட்டு நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி இன்னொரு ஒரு HTML-க்கோ எதுக்கோ நம்ம வந்து டைவர்ட் பண்ணி விடலாம்.
ஸோ இது எல்லாமே டேக் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது HTML-லயே நம்ம என்ன பண்ணலாம்னா CSS யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் எதுவும் பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். ஈவன் யூசிங் HTML வச்சு நம்ம அதை தான் பார்க்க போறோம். நார்மலா HTML உள்ளது எல்லாமே பார்த்தாச்சு, கலர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஏதோ கலர் மாத்துறது சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம HTML-ல பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H1 நான் கொடுத்துருக்கேன். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆன்லைன் கொடுத்துட்டேன். ஆன்லைன் இப்போ வந்து கீழே வந்து என்ன பண்றேன்னா ஃபுட் ஷாப், ஆன்லைன் ஃபுட் ஷாப். இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணலாம்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டைல் ஒன்னா இதோட ஸ்டைல் இதா இருக்கு இல்லையா ஸ்டைல். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபாண்ட் கலர் மாத்துறேன். ஃபாண்ட் ஃபேமிலி இப்போ நான் கொடுக்குறேன் ஃபாண்ட் ஃபேமிலி. இப்போ அதுவாகவே வரும். நம்ம இதில் வந்து நம்ம HTML சூஸ் பண்ணிக்கனால இப்போ நான் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டாச்சு ஃபாண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணான்னா கலர். இந்த ஸ்டைல்லையே நான் ஓரளவுக்கு நான் வந்து HTML-லயே நான் CSS இல்லாமல் பண்ணேன். இப்போ கலர். இப்போ கலர் எனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து ரெட் கலர் வேணும். இப்போ ரெட் கலர் ஓகே. இப்போ ரெட் கலர் வந்தாச்சு. இப்போ அலைன் கண்டென்ட் நான் என்ன பண்ணலாம்னா சென்டர் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு எனக்கு என்ன வருது? ஆன்லைன் ஃபுட் ஷாப். இப்போ ஃபுட் ஷாப்போட இது நான் ஆன்லைன் கொடுத்தாச்சு, ஃபுட் ஷாப் இது கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு ஒரு இப்போ என்ன பண்றேன்னா டெக்ஸ்ட் அலைன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்னு கொடுத்துறோம். ஸோ இப்போ இது சென்டர். இப்போ இந்த ஸ்டைலை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே பண்ணிக்கலாம். H2 ஃபுட் ஸ்டாப்ல ஸ்டைல் ஈக்குவல் டு ஸ்டைல் சூஸ் பண்றோம். இப்போ என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஃபாண்ட் ஃபேமிலிலேருந்து எனக்கு வேணும். ஃபாண்ட் ஃபேமிலியில் என்ன இது யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஏரியல் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு சென்டர். ஓகே. இப்போ சேவ். இப்போ நான் சேவ் பண்ணா என்ன ஆகுதுன்னா இப்போ நான் என்னோட செகண்ட் இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இதில் ரெஃப்ரெஷ் பண்ணல அலைன் ஃபுட் ஸ்டாப். இப்போ நம்ம இந்த கோடை வந்து போட போறோம். ஸோ இப்போ இந்த கோடு அப்போ இந்த ஹெட்டிங்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அதே மாதிரி செய்யறதுனால நமக்கு இந்த ஹெட்டிங் தேவையில்லை. HR முடிஞ்சு ஒரு கோடு மட்டும் போடுறோம். H6 எல்லாமே முடிச்சுட்டு கோடு போட்டாச்சு. இப்போ இந்த இது முடிஞ்சு சேவ். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா அந்த வெப்சைட்ல வந்து அந்த போட்டோஸ் இருந்துச்சு. இங்க பார்த்தோம்னா நமக்கு அந்த போட்டோஸ் இருக்கும். இந்த இதுல அந்த போட்டோஸை நம்ம கொண்டு போறோம். அந்த போட்டோஸ் ஸ்டைலை வந்து இந்த நம்ம சென்டர் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஹோம், அபவுட், மெனு. இப்போ நம்ம ஹெட்டர் முடிச்சிட்டோம். ஹெட்டர் முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா நம்ம இப்போ அந்த இண்டெக்ஸ்ல கொடுத்த மாதிரி இது ஒரு டிவிஷன், இது வந்து ஒரு பாக்ஸ் நம்ம பண்ண போறோம். இப்போ அதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம். அப்ப அதுக்கு நம்ம என்னன்னா டிவிஷன் ஸ்டைல் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். இப்போ டிவிஷன் இது வந்து ஒரு டிவிஷனா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப டிவிஷன்ல ஸ்டைல் என்ன செய்யறோம்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ வித், இதோட வித் எனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா இப்போ 1450 பிக்சல் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் ஹைட், இப்போ ஹைட் வந்து என்ன அப்படின்னா 120 பிக்சல். இப்போ வந்து பார்டர், நான் பார்டர் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பார்டர் வந்து இப்போ ஒரு 5 px. அப்ப என்ன கலர்ல வேணும் பார்டரு? பிளாக் கலரா, என்ன கலரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னது? இப்போ ஒரு ப்ரௌன் கலரா எதனால நம்ம வச்சுக்கலாம். டார்க் கிரே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட இதுல இந்த பார்டர் வரும். இதா வருதா? இப்போ இந்த பார்டர் திக்னஸா இருக்கு அப்படின்னா நான் குறைச்சிக்கோங்க 2px. இப்போ நான் 2px போட்டோம்னா இந்த பார்டர் வந்து கொஞ்சம் சைஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ இதுல நான் வந்து கர்வ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்டர் ரேடியஸ்.
பார்டர் ரேடியஸ் இப்போ ஒரு 5px. இப்போ இதுல 2 கொடுத்தா என்ன ஆகும்னா, 1 கொடுத்தா எல்லா கார்னருக்கும் செட் பண்ணிக்கும். இப்போ 2 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் கொடுக்கு, இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு, இங்க இல்ல. சோ ஒரு 5px இந்த இடத்துல இல்ல. பட் நான் 1 மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா கார்னருக்குமே அது செட் ஆயிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ எல்லா கார்னருக்குமே 5px செட் ஆயிடும். நான் கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம். 5pxக்கு பதில் நான் ஒரு 15px அப்படின்னு நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதா இருக்கு இல்லையா. ஸோ எல்லா கார்னருக்குமே செட் ஆயிடுது. நான் கலர் பேக்ரவுண்ட் கலர் எதுவும் மாத்தணும் அப்படின்னா நான் மாத்திக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இமேஜ் வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த இமேஜை நம்ம வந்து போட போறோம். இப்போ அந்த இமேஜ் என்ன பண்றோம்னா, இமேஜ் SRC = நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியோ எதுனாலும் வச்சுக்கோம். நம்ம இப்போ அந்த இமேஜ் என்னன்னா ஒரு Dல வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல்ல வச்சிருக்கோம். நம்ம அந்த இமேஜ் Dல HTML டியூட்டோரியல்லே அந்த ஃபைல்லே இருக்குது. இப்போ d:/HTML tutorial / இப்போ நம்ம Dல செக் பண்ணோம்னா நமக்கு தெரியும். இதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ j1.jpg அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் இருக்கு. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல இமேஜ் இருக்கு. இப்போ இமேஜ் வந்துருச்சா? என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்டர் ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த இமேஜை இப்போ குறிச்சிட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இமேஜ் இருக்கு d:/HTML tutorial j1.jpg. இதான் இமேஜோட சைஸ். இப்போ இமேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இமேஜோட சைஸ் மென்ஷன் பண்ண போறோம். இப்போ இமேஜோட சைஸ் வந்து எப்படின்னா விட்த் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணலாம். 50. இப்போ ஹைட் ஒரு 50 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சைஸ் வந்து மாறிடும். அந்த சைஸ் சின்னதாயிடுச்சு. பட் இதை நம்ம எப்படி தள்ளி சென்டர்ல வைக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. இமேஜ்ல ஸ்டைல்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு இப்ப ஸ்டைல். இப்ப மார்ஜின் லெஃப்ட். இப்ப மார்ஜின் லெஃப்ட் நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ மார்ஜின் லெஃப்ட் 500 கொடுத்தா இங்க வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் 600. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம அடுத்த பாக்ஸ் வந்து டிவிஷன் போகுது நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த இண்டெக்ஸ்ல உள்ள செகண்ட் இமேஜை வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம். இந்த செகண்ட் இமேஜை பாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயும் போல அட்லீஸ்ட் நம்ம டிவிஷன் சூஸ் பண்ணிட்டு இந்த டிவிஷனோட ஸ்டைல்ல வந்து எல்லாமே போட்டுட்டு பார்டர் எல்லாமே போட்டுட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த யூஆர்எல் வந்து நான் அந்த ஃபைல வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் இதை தான் செக் பண்ணும். அதுல வந்து இந்த J6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேபிஜி ஃபைல் இருக்கு. அப்ப அந்த J6 ஜேபிஜி ஃபைலை நம்ம போட்டு சேவ் பண்றோம் பேக்ரவுண்ட் இமேஜ்ல. இப்ப சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். என்ன அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்ல வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்ப அது எங்க பண்ணுவோம், இப்ப பேக்ரவுண்ட் இமேஜ் வருது இல்லையா, இப்ப அடுத்து வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிப்பீட். இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நோ ரிப்பீட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா அது எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இதுதான் இதோட. ஸோ இப்போ நான் இப்போ இது போட்டாச்சா, வெல்கம். இப்போ இந்த டிவிஷன்ல வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம சிறுசா இருக்கு. அந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
எப்படி பேக்ரவுண்டை வந்து ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இமேஜ் வந்து இந்த இதுக்கு செக் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. இதுதான் இதோட. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறோம்னா வெல்கம் டு இது டிவிஷனுக்குள்ள இன்னொன்று வருது. அந்த வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல போட போறோம். ஸோ அதுதான் இந்த இது. இப்போ அது என்ன பண்றோம்னா அடுத்து நம்ம அந்த டிவிஷனுக்குள்ள இன்னொரு டிவிஷன் போட்டு இந்த இதை போட்டு நம்ம போறோம் வெல்கம் டு ஒன்று. இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறோம். இப்போ மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம் மார்ஜின் லெஃப்ட். இப்போ லெஃப்ட் எவ்வளோ வரணும்? இப்போ ஒரு 150 px வரணும் அப்படின்னா அது சென்டர் வந்துடும். அதே மாதிரி டாப் கொடுக்கறனாலும் இறக்கி கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி வந்துடும். இப்போ இந்த வந்துருச்சா வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஷாப். அப்போ நம்ம அந்த இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம் வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஷாப். ஸோ இப்போ இது என்னது இந்த இடத்துல இதாக இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளணும். அப்போ தள்ளணும்னா என்ன பண்ணணும்னா லெஃப்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தள்ளிடும். ஓகே இப்போ ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க என்னன்னா இங்க வந்து என்னன்னா ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிவிஷனுக்குள்ள இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இது வந்து ஒரு அதனாலதான் பேக்ரவுண்ட் கலர் மாத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ள நம்ம போட்டிருக்காங்க. ஸோ இப்போ மேல உள்ளது ஒரு பாக்ஸ் டிவிஷன், அதுக்குள்ள பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், இந்த ஒரு இமேஜ் ஒரு டிவிஷன், அந்த இதுக்குள்ள இது ஒரு டிவிஷன். இந்த மாதிரி டிவிஷனுக்குள்ள போடல நீங்க அதுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டிவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஆர்டர் நவ்ன்றது என்னன்னா ஒரு பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணா அடுத்து வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்டர் நவ் போட்டிருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவிஷனுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம்னா கீழேயே நான் போடலாம் டிவிஷன் போட்டுட்டு பட்டன் ஆர்டர் நவ். இப்போ நான் இந்த மாதிரி போடுறேன். இதை போட்டுட்டு இதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஆர்டர்னா வந்து இருக்கு. இதுக்கும் நான் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி எல்லாமே இப்போ நான் இந்த போகையில இருந்தா வருதா. இப்போ இந்த மாதிரி நான் கொண்டு வரணும் இந்த இதை. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை நம்ம எந்த இடத்துல கொண்டு வரணும் டிவிஷனுக்குள்ள மார்ஜின் செட் பண்ணணும், சென்டரிங் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு ஸ்டைல் என்ன பண்ண போறோம்? இப்போ டிவிஷனுக்கு ஸ்டைல் போடலாம். டிவிஷன் ஸ்டைல் என்னது? டிவிஷன் ஸ்டைல் வந்து ஈக்குவல் டு மார்ஜின் டாப். மார்ஜின் டாப்பை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு குறைக்கலாம் 250 px. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இது வந்து இறங்கும், டாப் வந்து இறங்கி வரும். இதா வந்துருச்சா? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மேல போகணும் அப்படின்னா இது ஒரு 150. ஸோ இப்போ இந்த வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் சேஞ்ச் பண்றோம். மார்ஜின் டாப் ஒரு 100 வந்துச்சா? இங்க வந்துச்சா? இப்போ இந்த இடத்துல மார்ஜின் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா மார்ஜின் லெஃப்ட். எழுபத்தஞ்சு. இப்போ மார்ஜின் லெஃப்ட். இப்போ லெஃப்ட் 400 px போதும் நமக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர். இப்போ வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஷாப் போட்டாச்சு, ஆர்டர் நோ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இன்னொரு டிவிஷன் போடுறோம். அந்த டிவிஷனோட ஸ்டைல் சேம் திங் தான். அந்த டிவிஷனோட ஸ்டைல் என்னன்னு சொல்றோம்? மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட். அதோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நோ ரிப்பீட், சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஹவர், அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிடுறோம். ஸோ டிவிஷனுக்குள்ள ஒரு பட்டன் போடுறோம். ஸோ பட்டனோட டிசைன் பண்றோம். இதுதான் வந்து நார்மலா ஒரு HTML வச்சு நம்ம டிசைன் பண்றது வந்து இதுதான். இதை பத்தி தான் நம்ம இப்ப ஃபுல்லாவே பார்த்தோம். ஒரு ஹெட்டர் போடுறது எப்படி, ஒரு டிவிஷன்னா என்னது, ஒரு கண்டெய்னர்னா என்னது, ஒரு டிவிஷனுக்குள்ள இன்னொரு டிவிஷன் எப்படி அப்டேட் பண்றது, பட்டன் பண்றது, ஸோ மெனு வந்து ஹரிசான்லா இருக்கிறது அதை மாத்துறது, இந்த மாதிரி சேஞ்ச் பண்றது எல்லாமே இதுல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு HTML யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு நாலேஜபிளா வந்திருக்கும். இனிமேல் நம்ம HTML CSS யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம். இப்போ மெயினா HTML எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு. நம்ம ஃபார்ம் டிசைன் பண்றது எப்படி, டிவிஷன் பண்றது எப்படி, ஒரு ஸ்டைல்ஸ் எப்படி பண்றது, அதில் பட்டன்ஸ் கொண்டு வர்றது, ஒரு மெனு கொண்டு வர்றது,
ஸோ ஒரு பிக்சர்ஸ் கொண்டு வர்றது, ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்றது எப்படி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு நம்ம. உங்களுக்கு எது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்டர் பண்ணுங்க.